திருநெல்வேலி. ஆசை ஒரு மாற்றம் வேணும் சார். கண்டிப்பாக வரும். அப்புறம் வந்தால் தான் மகளிர் சப்போர்ட் கிடைக்கும். நான் பாதிக்கப்பட்டவனால சொல்கிறேன், நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. மகளிர் பாதுகாப்பு வேணும் சார். டிசம்பர் 1 என் குழந்தைய ஆக்சிடென்ட்டில் இறந்து போச்சு. ஒரு போலீஸுக்கார் ஒன்றுமே கேட்க முடியலைங்க சார். திருநெல்வேலி மாவட்ட சமாதானபுரத்தில் எந்த ஹெல்ப் பண்ணாமல் நினைக்கிறாங்க. என்ன சார் கவர்மெண்ட் இது? அவர் பக்கம் எல்லா கேர்ள்ஸும் பெண்கள் மொத்த பேர் அவங்க பக்கம் இருக்காங்க. நாங்கள் இங்கே கல்லியம்பூதுலேருந்து வர்றோம். ஜெகநாதன் ஈரோடு தான். இங்கே வந்து இங்கே தளபதி வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருசு. விஜய் பார்க்க வர்றதுனா ஒரு தமிழ்நாட்டை காப்பாற்ற வர்றாருங்க. காப்பாற்ற வர்றாரு. அவருக்கு யாருங்க அரசியல் தெரியாதுன்னு சொல்றது? அவருக்கு யாரும் அரசியல் தெரியாதுன்னு சொல்றது? ஏங்க கொள்ளையடிக்கிறாங்க. அவங்கள கொள்ளையடிச்சு வந்து இந்த மாதிரி கூட்டம்னா 300-200 கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆளுங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. நாங்கள் அப்படி இல்லையப்பா. நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் செலவு பண்ணிட்டு எங்கே கடலூர், திருச்சி, மதுரை அப்படின்னு எல்லா பக்கமும் இருந்து வர்றாங்க. கூட்டம் வர்றாங்க. அது அப்புறம் போடுங்க ஐயா. அதையா ஆமாம் ஐயா, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஐயா. விஜய் வந்து மக்களுக்கு நன்மை செய்வார். அவரு உச்சத்துல இருந்து வர்றாரு. சூப்பர் ஸ்டார். எல்லாத்தையும் ஒத்திருந்த சம்பளத்தில் இருக்கிற ஒரு விஜய் அவர் வர்றாரு. அப்புறம் என்ன மக்களோட காலத்தில் தான் நிற்கிறாரு. ஏங்க ஐயா இப்படி கேட்குறீங்க? நீங்கள் பத்திரிக்காருங்க, நீங்கள் நல்லா போடுங்க ஐயா. ஆமாம், செங்கோட்டையன் எங்களுக்கு பரவாயில்லையப்ப. எங்கள் செங்கோட்டையன் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எங்களுக்கு வந்து செங்கோட்டையன் வந்தது எங்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் பல மகிழ்ச்சி. திமுக எல்லாமே இங்க சப்போர்ட்டுங்க ஐயா. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிகராக வந்தவர் விஜய். போடுங்க ஐயா. எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தாழ்மையோட கேட்டுக்கொள்ள எல்லாரும் நல்ல முறையாக நல்ல இதாக எல்லாருக்கும் தாழ்மையோட ஓட்டம் இது இருக்கக்கூடாது, தள்ளக்கூடாது, பிடிக்கக்கூடாது. அவங்க தனிப்பட்ட முறையில் போயிட்டு தனிப்பட்ட முறையில் எல்லா தலைவரை சந்தித்து எல்லாம் பேசி நன்றி. நாங்கள் இப்போ இங்கே தாங்க, லோக்கலில் குன்னத்தூர் தாங்க. விஜய் பார்க்குறக்கு ஆட்சி மாற்றி அமைக்கணுங்க. அவர் தான் செய்வார். அதனால அவர் பார்க்குறக்காக தேடி வந்திருக்கோம். விஜய் வரனா அப்புறம் அவங்க ஆட்சி செய்கிறவங்களுடைய கொடுமையை தாங்காமல் தான் வந்திருக்கிறோம். யார் சொன்னதுங்க அப்படின்னு? தெரியலனதுக்கு இத்தனை ஜனங்க வந்திருக்காங்க. பார்க்கறக்காக இல்லைங்க, ஆட்சி மாற்றி அமைக்கணுங்கிறக்காக வந்திருக்காங்க. விஜய் கிட்ட ஒப்படைக்கணுங்கிறக்காக வந்திருக்காங்க. எல்லாமே போடுவாங்க. எல்லாம் அதாவது படித்தவங்க எல்லாருமே படித்தவங்க தான் இருக்காங்க. அன்றைக்கி படிப்பறிவு இல்லாதவங்க தான் வந்து ஏதோ நம்பிட்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து கல்வி அறிவு 100க்கு 100 இருக்கவங்க பசங்க தான் இருக்காங்க எல்லாமே. அவங்க சொல்கிறவங்க வந்து இந்த ஆட்சி வந்தோடனே யார் தற்கொலைங்கிற அவங்களுக்கு தெரியும். ஆட்சியில் விஜய்க்கு வருவார். அன்றைக்கி தற்கொலை கூட்டம் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அதுதான் தற்கொலையாக சொல்கிறவங்க வந்து அப்போ தான் தற்கொலைங்கிறது தெரியும். தாவேக்கால வந்தார்னா மிகப்பெரிய அரசியல் பழுத்தவர். அவரே வந்து நீ வந்து இவரால் தான் இந்த நிர்வாகத்தை கொண்டு வர முடியும், தூய்மையான ஆட்சி கொண்டு வர முடியுங்கிற ஒரே காரணத்தை இதில் வந்திருக்காரு. செங்கோட்டையவர் முக்கால்வாசி வந்து தூண் மாறிங்க. அவருக்கு வந்து எங்களுக்கு தூண் மாறிங்க. அவர் வந்தனால எங்களுக்கு எல்லாம் ஒரு பலம் தான். எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் ஒரு பலம் தான் எங்களுக்கு வந்துங்க. அதாவது காமராஜர் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரே வலிமை உள்ள ஆள் விஜய் மட்டும்தான். காமராஜருக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குற நம்மளாம் உயிரோடு இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு உயிர் போகும்போதும் பார்த்துட்டு போகலாம். நிச்சயமாக காமராஜருடைய ஆட்சி அமைப்பார், மாற்று கருத்தே இல்லை. உறுதியாக அமைப்பார். நாங்கள் கூட என்னமோ நினச்சிருந்தா இங்கே இருக்கிற வந்து கல்வி அறிவு உள்ள பசங்க பிள்ளைங்க பசங்க எல்லாம் இதில் வந்து பார்க்கும்போது நாங்களே அசந்து போயிட்டோம். உண்மையாக நான் ஒரு பேக்கில் இருப்பாருன்னு நினச்சோம். எதிர்கட்சியாக தான் அவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு மேலே பவராக இருக்கார். 234 500 தொகுதி கொடுத்தீங்கனாலும் ஜெயிப்பார்.
மக்கள் படைப்படையாக அந்த அளவுக்கு இன்னைக்கு படவடையே வந்துட்டு இருக்காங்க. படைப்படையாக வந்துட்டு இருக்காங்க பாருங்க. தளபதிக்காக எத்தனை பேர் படைப்படையாக வந்துருக்காங்க. 7 டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், உடம்பு சிலுக்குதுங்க. அப்படியே பார்த்தாலே உடம்பு சிலுக்குது. ரொம்ப சந்தோஷம், நம்ம தளபதி வருவார். என்னங்கண்ணா அண்ணா விஜய் வந்து இப்போ அரசியல் தலைவருங்கிறது இப்போங்க. நம்ம நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து விஜய் ரசிகருங்க. நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்துங்க நாங்கள் எப்பவும் விஜய் ரசிகர் தான். விஜய் மேலே உயிராக இருப்போம். இன்றைக்கி அவர் அரசியல் நிற்கிறாங்கிறது அவர் அது எங்களுக்கு அதை விட சந்தோஷம். கண்டிப்பாக ஜெயிப்பார்ண்ணா. இங்கே வர்ற ஓட்டு ஒரு ஓட்டு கூட மாறாதுங்கண்ணா. எனக்கு எத்தனை ஜனங்கிறது எத்தனை ஓட்டுங்கிறது நீங்களே இதில் எண்ணிக்கலாம். இங்கே வர்ற ஜனங்களில் ஒரு ஓட்டு கூட மாறாதுங்க. போய் போடுற ஓட்டு நம்மளோட ஓட்டு வீட்டுக்கு வந்துங்க. பணம் வாங்கிட்டு வரல. ஆமாம், காசு பணம் வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரல. வந்திருக்கோம். 1000 விட்டுட்டு வந்திருக்கிறோம். டெய்லி சம்பாதிக்கிற காசு விட்டு அவருக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் யார்கிட்டையும் 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டோம், கூட்டம் ஏற்றிட்டா வரல. எல்லாமே எங்கள் சொந்த காசு சொந்த காசு செலவிட்டு வந்திருக்கோம். ஆட்சி மாறணும், கண்டிப்பாக மாறும். பைக் ரிப்பேர் பஸ் ஏறி வந்து உங்களுக்கு நல்லது. கோவை மாவட்டம். ஏன்னா ஆனால் அவரோட அரசியல் வருகையை எதிர்பார்த்து அப்புறம் அவர் வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் நாங்கள் வந்திருக்கோம். அதாவது பாசு இதெல்லாம் இருந்திருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஸோ தளபதியோட ஆணைக்கிணங்க நாங்கள் கட்டுப்பட்டு வரோம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு தான் வராரு. அதை வந்து மக்களாகிய நம்ம தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். இன்னொன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இன்னும் ஒரு முழுமையான பூர்த்தி அடையலை. அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அடைய வைப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் அண்ணனும் நம்புகிறோம். ஆனால் பல பேர் வந்து கொள்கை இல்லாமையே இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் கொள்கை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொள்கையே தெரியும். பொதுமக்களை யாருக்குமே கொள்கைங்கிறது தெரியாது. கொள்கையெல்லாம் முக்கியம் இல்லைனா, கொள்கை எல்லா கட்சிக்கும் முக்கியம்தான். அதை விட முக்கியம் மக்களுக்கு நல்லது பண்ணணும். உணவு, உடை, இருக்க இடுப்பு, இந்த மாதிரி நிறைய தேவையான விஷயத்தை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும். முதல்ல கொள்கை இருக்குதான், இல்லைன்ட்டு இல்லை. எல்லா கட்சிக்கும் கொள்கை இருக்குது. எங்களுடைய கொள்கை இப்போது ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க உங்களோட கொள்கை என்ன, கூமுட்டை கூட்டமாக கொள்கை இதெல்லாம் ஒரு கொள்கையான்னு கேட்குறாங்க. எங்களுடைய கொள்கை தான் நாங்கள் வைக்க முடியும். நீங்கள் சொல்கிற ஒரு கொள்கையை நாங்களாக வைக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போனா நான் இந்த சட்டை போட்டிருக்கேன்னா என்னோடய விருப்பத்துக்கு இணங்க தான் நான் போட்டிருக்கேன். என்னோடய விருப்பத்துக்கு இணங்க தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, சமத்துவம் இருக்குது, சோசியல் செக்யூரிசம் சொல்லி இருக்கிற பெரிய கொள்கையை, பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிற பெரிய கொள்கையை கோட்பாடையும் முன்னெடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி கொள்கை இல்லைன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். 2026 வெற்றி நிச்சயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபஸ்ட்டு டொக்கு வச்சாலுமே நாங்கள் வந்து மறுபடியும் களத்தில் நிற்போம். நாங்கள் வந்து திரைக்கு மறுபடியும் போயிட மாட்டோம். நாங்கள் தரையில் மறுபடியும் எதிர்த்து 2026 திறந்தாலும் வெற்றியோ தோல்வியோ எங்கள் அண்ணன் முன்னாடி நாங்கள் எல்லாருமே நிற்போம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்கண்ணா. தளபதியை பார்க்குறதுக்காக வரேண்ணா. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் 2026 வரணும். எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார். அந்த ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் பார்க்குறோம். சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார், நல்லா செய்வார். 2026 அவர் தான், தளபதி தான். எல்லாம் நல்ல விஷயம்தான். எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக இது பண்ணுவாங்க தளபதிக்கு. ப்ரோ நான் ஈரோடு ப்ரோ. தளபதி பார்க்க வந்தேன் ப்ரோ. வேலைக்கு லீவ் போட்டுட்டேன் ப்ரோ. தளபதி பார்க்க வேண்டிய வந்தேன் ப்ரோ. பார்த்தா போதும் ப்ரோ. போட்டு ஓட்டு போடணும் ப்ரோ இந்த வருஷம். இந்த வருஷம் எங்கே ப்ரோ எல்லா பக்கமும் இதாக தான் ப்ரோ இருக்குது. அதான் இவர் வந்தால் பிரச்சனை நல்லது பண்ணுவார்ல ப்ரோ. என்ன ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. அது இப்போ பழகிக்கலாம் ப்ரோ. இப்போ இருக்காங்களா ப்ரோ, எல்லாம் பிறந்ததான் அரசியல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் இப்போ வந்து கற்றுக்கிட்டு தானே ப்ரோ. நல்லா பண்ணுவார் ப்ரோ. தெரியல ப்ரோ. டிவிக்கே தான் ப்ரோ. நாங்கள் விஜயமங்கலத்துலேருந்து வரோங்க. ரெண்டுக்குமே வரோம்.
அவர் தான் முதல்வராக வரணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்னு ஒரு நம்புகிறோம். நிறையா இருக்குது, ரொம்ப ஆதரவாக இருக்குது. பார்க்குறீங்களா கூட்டத்தை? இல்லைங்க கண்டிப்பாக ஓட்டா மாறும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வரும். அவர் அது ஒரு பெரிய வெற்றி தான். அது ஒரு பெரிய வெற்றி தான். யாரு தாங்க கட்சி மாறல? எல்லாருமே கட்சி மாறிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆட்சி ஒரு இடத்துல சரியில்லைன்னா மற்ற இடத்துல கட்சி மாறி தான் ஆகணும். அதனால் கட்சி மாறினால அவரை வந்து தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் போதும். வந்தால் தானே தெரியும். ஆனால் நல்லது செய்வார் நாங்கள் எல்லாரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஆட்சியிலலாம் வந்து அவங்க நிறையா கொள்கைகள் அது இதுன்னு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எதையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை, பூர்த்தி செய்யவும் கிடையாது. ஆனால் விஜய் அண்ணா கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறோம். நான் குமராபாளையத்துலேருந்து வரணும். விஜய் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன், இன்றைக்கி வராருன்னு சொல்லிட்டு. காலேஜோட போகலாம். காலேஜ் கட்டடிச்சு வந்திருக்கோம். படிப்பு தானே முக்கியம். எங்கள் தலைவர் எப்பயோ ஒரு டைம் தான் வராரு. அது நம்ம மண்ணுக்கு வந்திருக்காரு, அதை அவரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஏன்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு தானே போவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். எலெக்ஷனுக்கு வரவங்க மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு சொல்லி தானே வராரு. அவர் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா படம் நடிச்சாவே 250 கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே வராருன்னா ஏதோ ஒரு நல்லது பண்ணலாம் தான் வராருன்னா. அவ்வளோதான். அது புதுசுன்றனால அப்படி சொல்கிறாங்கண்ணா. அவர் நல்லது பண்ணதான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, அதை பற்றி யாரும் எதுவும் பேச மாட்டுறாங்க. அது எல்லாம் தெரிஞ்சு அதனால தான் தெரியுங்கண்ணா. ஈரோட்டில் விஜய்க்கு எல்லா இடத்துலையும் ஆதரவு இருக்குண்ணா. ஆனால் எல்லாமே இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் பார்த்தா தானே தெரியும். இருக்குண்ணா. வாய்ப்பு இருக்குண்ணா, கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குண்ணா. நான் விஜய் தானே வருவேன் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவர் வந்தாருன்னா அது நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன். நான் கூட்டத்துக்கு வர்றதுன்னா விஜய் பார்க்க வந்திருக்கேன், அவர் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் மரட்டுப்பாளையத்துலேருந்து வரோம். காரணம் வந்து இப்போ வந்து என்ன, விஜய் வரனால நம்மளுக்கு வந்து முக்கியமாக பெண்களை பாதுகாக்கிறது எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க டிஎம்கே அரசு வந்து இப்போ வந்து பெண்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. இந்த பாலியல் தொல்லையெல்லாம் வருது. இதனால் எதுவுமே அவங்க ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே பண்ணுறாங்க. அவங்க கட்சிக்காரங்க மூலிமா வர்றதுனால அவங்க எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்போ வந்து விஜய் ஒரு மாற்று கட்சியாக வந்ததுன்னா, இப்போ முதல்வர் ஆகிட்டாருன்னா அது பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவ பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதனால தான் வந்த முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறவங்க 1000 சொல்லலாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க. செங்கோட்டையன் வந்து அவருக்கு பிடிச்சிருக்குனால இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து நாங்கள் டிவிக்கே கூப்பிட்டாங்கன்னு நல்லா அவர்லாம் வரலைங்க. 2026 கன்ஃபார்ம் டிவிக்கே தாங்க. தருமபுரிலேருந்து வரேங்க. தருமபுரிலேருந்து தலைவரை பார்க்க தான் வரேங்க. பார்க்க வரோம், கேட்க வரோம், எல்லாமே தான் அவங்க நம்ம உசுர பார்க்க வரோம், கேட்க வரோம், எல்லாமேத்துக்கே தான் வரோம் தருமபுரிலேருந்து. எதனால விஜய் வராங்களா? நல்லது செய்கிறதுக்கு தான் வராரு. என்ன இது வரைக்கும் அரசியல் என்ன பண்ணுறாரு அது மாதிரி தான் நல்லா பண்ணுவாருங்க. கேட்குதுங்களா? அப்படியெல்லாம் போய் அதெல்லாம் வதந்திங்க. அது வந்து ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்து வந்தால் நல்லா செய்வார்ல. அதனால தான் நல்லது தாங்க. செங்கோட்டை அணிஞ்சவங்க கூட வந்து செய்கிறவங்களாம் நல்லது தான். யார் வந்து செஞ்சாலும் செய்கிறதாங்க. ஈரோட்டில் ஆதரவு இருக்குன்னா நாங்கள் வந்துங்க 18 வருஷம் ஆகுது. அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலைங்க. சொந்த ஒரு தருமபுரி. நாங்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறோம். இனிமேல் தான் தெரியும். பார்த்துங்க, கூட்டத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். நான் திருப்பூர்லேருந்து வரேன். காரணம்னா பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால தான் அவரை பார்க்க தான் வந்தேன். பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். பேச்சையும் தான் கேட்க வந்திருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேனு. அதனால தான் பார்க்க வந்திருக்கேன். அவரை திருப்பூர்லேருந்து வரேன். கண்டிப்பாக மாறு, எப்படி மாறாமல் இருக்குங்க. மாதிரியாக வராரு ஈரோட்டு. இங்கேருந்து தான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக அங்கே வந்தோடனே எல்லாம் மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக பண்ணுவார். அப்படிலாம் சொல்ல முடியாது. திமுகவுக்கு தான் கொள்கை இல்லை சொல்லப்போனால். சத்தியமாக பண்ணுவார். வந்தால் 26 கண்டிப்பாக விஜய் தான் வருவார். ஆமாம், 50 வருஷம் இருந்திருக்காரு அவர். அதிமுக வேலை செஞ்சுருக்காரு. அதனால் இப்போ இருக்கிறது அவருக்கு தேவைக்காக பெரிய ஒரு பலமாக இருக்கும் கண்டிப்பாக.
ஊத்துக்குள்லேருந்து வரேங்க. ஊத்துக்குள் ஆர்எஸ். ரொம்ப பிடிக்குங்க. நான் கொஞ்சம் நல்லா டைப்பாக திட்டுறாரு, அதனால தாங்க. பேச்சு கேட்டு பார்த்துட்டு போகலான்னு ஆசைங்க. ஓட்டு போடுவாங்க. நல்லது பண்ணுவாருன்னு ஒரு வார்த்தைகளும் நல்லா தெரியுங்க. அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் கற்றுக்கிட்டா வராங்க. வந்த பிறகு தான் எல்லாமே அனுபவமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க, கொள்கை இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நல்லது பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுதுங்க. அதனால தான் பார்த்துட்டு வரேங்க. ரொம்ப இருக்குங்க, அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. இருக்குங்க, ஆதரவு நிறையா இருக்குங்க அதுக்கு. நான் ஈரோடு சூரம்பட்டியோட சார். நான் இன்னைக்கு லீவுண்ணா. தளபதி அண்ணாவை பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கோம். என்னோட அண்ணாவை பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கோம். நான் விஜய் வரணும் தானே நினைக்கிறேன். அவர் வந்தால் நல்லா செய்வார். எனக்கு ஓட்டு இல்லை, எனக்கு அடுத்த எலெக்ஷன் தானே ஓட்டு.